அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடல்கள் என்னும் தொடரில் என்று இயேசு கைவிடப்படுவார் என்னும் இறைவாக்கு திருப்பாடல் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அரசர் எழுதிய துயர்மிகு புலம்பல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற திருப்பாடல் 22 எப்படி தொடங்குகிறது? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டி? இந்த வரிகளை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். இயேசு திருப்பாடலில் அறிந்திருந்தார். எனவே மறைநூல் நிறைவேறுவதற்காக இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவர் கூறுகின்றார், மத்தேயு நற்செய்தி 27:45, நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். ஆகவே இயேசுடைய வாழ்வில் ஒரு அனுபவம், அவர் கடவுள் கூட என்னை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு அனுபவத்தை அவர் அனுபவித்தார். அன்புக்குரியவர்களே, பல புனிதர்கள், ஆன்மீக தந்தையர்கள், அருள் நெறியாளர்கள் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்கிற அனுபவத்தை சில நேரங்களில் அனுபவித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதனை டார்க் நைட் ஆஃப் த சோல், ஆன்மாவின் இருண்ட இரவு என்று புனிதர்கள் அழைக்கிறார்கள். சில நேரங்களில் எல்லாருடைய வாழ்விலும் சில தருணங்கள் நேரிடுகின்றன. அப்பொழுது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று இறை நம்பிக்கையாளர்கள், புனிதர்கள் கூட எண்ணுகிறார்கள். இயேசுவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆகவே மறைநூல் நிறைவேறுவதற்காக மட்டுமல்ல, இயேசு உண்மையிலேயே சிலுவையில் தொங்கிய போது இறுதி கட்டத்தில் தந்தையும் என்னை கைவிட்டு விட்டார் என்று அவர் ஒரு சில நொடிகள் அவர் நினைத்திருப்பார். இருப்பினும் இறுதியில் அவரது நம்பிக்கை தான் வென்றது. தந்தையின் கையில் அவர் தம்முடைய உயிரை ஒப்படைத்தார். எனவே தந்தை அவரை மீண்டும் உயிர் பெற்றடச் செய்தார். எனவே நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில அனுபவங்களின் போது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று தோன்றினாலும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இறுதி வரை இறைவனை பற்றி கொண்டு வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.